உதகையில் பாழடைந்த அரசு பொது கழிப்பிடம் இடிந்து விழுந்த விபத்தில் அப்பாவி கூலி தொழிலாளி பெண்கள் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததன் சோக சம்பவத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பில்டிங்க்கு எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்க? பசுமையான சூழலையும் மென்மையான சாரலையும் அள்ளித்தரும் மலைகளின் இளவரசியான ஊட்டியில்தான் கேட்கிறது இந்த மரண ஓலம். கால் வயிற்று கஞ்சிக்காக கூலி வேலைக்கு சென்றவர்கள் மண்ணோடு மண்ணாக போன துயரம் மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. சம்பவம் நடந்த இடம் உதகை லவ்ட்ரேல் பகுதியில் உள்ள காந்தி நகர். இந்த பகுதியில் மேத்யூ என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் புதிய வீடு ஒன்றை கட்டி வருகிறார். இந்த பணியில் 15க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கட்டுமான பணி நடக்கும் இடத்திற்கு அருகிலேயே நகராட்சிக்கு சொந்தமான பாழடைந்த பொது கழிப்பிட கட்டிடம் இருந்து உள்ளது. இந்த கழிப்பிட கட்டிடம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் ஆபத்து இருந்ததாக பொதுமக்கள் எச்சரித்திருந்த நிலையில் புதிய வீடு கட்டி வரும் மேத்யூ அந்த கழிப்பிட கட்டிடத்தின் அடியில் இருந்த மண்ணை சுமார் 50 அடிக்கு வெட்டி எடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கட்டிடம் அந்தரத்தில் தொங்கி காட்சி அளித்துள்ளது. இந்த சூழலில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த பெண்கள் உட்பட 10 பேர் சற்று இளைப்பாற கழிப்பிட கட்டிடத்தின் அடியில் அமர்ந்தபடி தேநீர் குடித்து உள்ளனர். சற்றும் எதிர்பாராத நிலையில் அந்தரத்தில் தொங்கியபடி இருந்த கழிப்பிட கட்டிடம் ஒரே நொடியில் இடிந்து விழுந்ததில் கீழே அமர்ந்திருந்த கூலி தொழிலாளிகள் இடிபாடுகளில் சிக்கினர். இந்த சம்பவத்தை கண்டு சக கூலி தொழிலாளர்கள் உட்பட பொதுமக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களை மீட்க முயன்றனர். தகவலின் பேரில் வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டும் ஒருவரையும் மீட்க முடியாததால் உடனடியாக JCB இயந்திரத்தை வரவழைத்து இடிபாடுகளில் சிக்கியிருந்த 8 பெண்கள் உட்பட 10 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஷக்கீலா, சங்கீதா, பாக்கியா, உமா, முத்துலட்சுமி, ராதா ஆகிய 6 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் உறவினர்களை பெரும் துயரத்திற்கு ஆளாக்கியது. படுகாயமடைந்த சாந்தி, ஜெயந்தி, தாமஸ் மற்றும் மகேஷ் ஆகிய 4 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்தவர்களில் ஷக்கீலா என்ற பெண்ணுக்கு கணவர் இல்லாத நிலையில் 8 வயது மகன் மட்டுமே உள்ளார். ஏற்கனவே தந்தையும் தற்போது தாயும் மறைந்ததால் 8 வயது சிறுவனின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது. ஏற்கனவே பொது கழிப்பிட கட்டிடம் இடிந்து விழும் தருவாயில் இருந்த நிலையில் அது தொடர்பாக ஆட்சியர் மற்றும் நகராட்சி அலுவலகத்தில் பலமுறை புகார்கள் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குமுறும் பொதுமக்கள் அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகரில் நடந்த இந்த கோர சம்பவத்தில் மண் சரிவும் அந்த டாய்லெட் இடிஞ்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த இடியறதுக்கு முன்னாலேயே எங்களுக்கு அந்த டேஞ்சராக இருக்குதுங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதும் நாங்கள் ஊர்க்கார் சார்பாக கலெக்டர் ஆஃபீஸுக்கும் முனிசிபல் ஆஃபீஸுக்கும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். இந்த தடுப்பு சுவர் போட்டு அந்த டாய்லெட் இடியாத அளவுக்கு பாருங்கள், இல்லை டேஞ்சர் ஆச்சுன்னா ஆளுங்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெட்டிஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்து கூட யாருமே கண்டுக்கல. பிரதான சாலையில் கட்டிடம் கட்ட அனுமதித்தது எப்படி என்றும் உயிரிழந்தவர்களுக்கு அரசு தலா 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்புகின்றனர் பொதுமக்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங் பின்னாடி இருக்கிற டாய்லெட்டு, பப்ளிக் டாய்லெட்டு, அது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதுனால தான் மக்கள் யாரும் யூஸ் பண்ணாமல் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே இடிஞ்சு விழுது. அந்த இடிஞ்சு விழுறது இடிஞ்சிரும் தெரியாத அளவுக்கு இன்ஜினியருக்கு ஏன் தெரியாது, நாலேஜ் இல்லாமல் கட்டுறாரா? ஒன்ஸ் அதை இடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டியிருக்கணும். சார், மெயின் ரோட்டில் இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்க? ரிவீட்மெண்ட்டு பாருங்கள், 30 அடிக்கு மேலே இருக்குது. இதுக்கு எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்க? சார், அவங்களுக்கு நஷ்டீடு கண்டிப்பாக கொடுத்தாங்க. இருந்து உயிர் போனவங்களுக்கு கண்டிப்பாக 50 லட்சம் கொடுக்க சொல்லுங்கள். இவ்வளோ பில்டிங் எங்களுக்கால ஒரு 2வது ஃப்ளோருக்கு அப்ரூவல் கிடைக்கல. இதுக்கு எப்படி சார் இவ்வளோ பேர் அப்ரூவல் கிடைக்கும்? இதனிடையே நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டு படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்தும் நலம் விசாரித்தார்.
டாய்லெட்டோட சுவர் இடிஞ்சு கீழே விழுந்துச்சு. அந்த விழுந்ததில் வந்து ஒரு 6 பெண்கள் அதுக்குள்ளே புதஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டலி 10 புதஞ்சிட்டாங்க. அந்த 10ல் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் இமீடியட்டாக கேரி அவுட் பண்ணோம். அது நடந்ததில் வந்து ஒரு 6 பெண்கள் மட்டும் கொஞ்சம் தவறிட்டாங்க. பேலன்ஸ் ஒரு 4 பேர் வந்து மைனர் இன்ஜுரிஸ் இருக்காங்க. அந்த 4 பேருமே வந்து இப்போ ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருக்காங்க. 4 பேருக்கு வந்து டாக்டர்ஸ் இமீடியட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நாட் டு வரி, அவங்களாம் ஸ்டேபிளாக இருக்காங்க. பட் இது எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு விரிவான ஒரு விசாரணை நடத்திட்டுருக்கோம். அதை முடிச்ச பிறகு என்னன்னு நம்ம சொல்லுவோம். இந்த விவகாரம் அறிந்து வேதனை தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் அறிவித்துள்ளார். இந்த சூழலில் இந்த கட்டிட விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் புதிதாக வீட்டி வரும் கட்டிட உரிமையாளர் பிரிட்ஜோ ஜாக்கப் மேத்யூ, ஒப்பந்ததாரர் ஜாகீர் அகமது மற்றும் கட்டிட பொறியாளர் என 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.